ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா Xiaomi Redmi K20 Proவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இந்த Redmi K20 Proல இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னலாம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண போகுதுன்றத வாங்க பார்க்கலாம். இந்த Redmi K20 Pro நம்ம இந்தியாவில் ஜூலை 17 அன்னைக்கு லான்ச் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட பாடி டைமென்ஷன்ல இருந்து போலாம். இதோட பாடி டைமென்ஷன், இதோட ஹைட் 156.7 mm, இதோட வித் 74.3 mm, இதோட திக்னஸ் 8.8 mm இருக்கு. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 191 கிராம்ஸ் மட்டுமே, அதாவது 191 கிராம் மட்டுமே கொண்ட இந்த போன் 2 சிம் கொண்ட ஹைபிரிட் ஸ்லாட்டோட வருது. சரி, அடுத்து இதுல இருக்க டிஸ்பிளே பத்தி பார்க்கலாம். இந்த Redmi K20 Proல சூப்பர் AMOLED கெபாசிட்டிவ் டச் டிஸ்பிளேவை கொடுத்திருக்காங்க. AMOLED டிஸ்பிளேனாலே கண்டிப்பா இதுல இன் டச் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். இதோட டிஸ்பிளே சைஸ் பாத்தீங்கன்னா 6.4 இன்ச் டிஸ்பிளே. இதோட வீடியோ ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1080 பிக்சல் இன்டு 2340 பிக்சல்ஸ். டிஸ்பிளேல இந்த ஃபீச்சர் மட்டும் இல்லாம Corning Gorilla 5 வருது. அடுத்து இது எந்த OSல வருதுன்னு பார்க்கலாம். இந்த Redmi K20 Pro Android 9.0, அதாவது Android Pie வெர்ஷன்ல MIUI 10 பேஸ்டு ரோம்ல வருது. ஓகே, இதுல என்ன மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். இதுல Qualcomm Snapdragon 855 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட ஸ்பீட் ரொம்பவே அல்டிமேட்டா இருக்கும். இதுல இருக்க GPU Adreno 640. ஓகே, அதோட மெமரியை பத்தி பார்ப்போம். இல்ல டெடிகேட்டடா எந்த ஒரு மெமரி கார்டு ஸ்லாட்டும் கிடையாது. இது எந்தெந்த வேரியன்ட்ல வருது அப்படின்றத அடுத்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 6GB RAM பிளஸ் 64GB இன்டர்னலோட ஒரு வேரியன்ட் இருக்கு. அதே மாதிரி 6GB RAM ஓட 128GB வேரியன்ட்டும் வருது. அடுத்ததா 8GB வேரியன்ட்லயும் 128GB இன்டர்னல் வருது. அதே மாதிரி 8GBல 256GB இன்டர்னலும் இருக்கு. நீங்க இந்த போன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுல எந்த வேரியன்ட் வாங்குவீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். இதுல ட்ரிபிள் கேமரா கொண்ட அருமையான 48 மெகாபிக்சல் பிளஸ் 8 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ பிளஸ் 30 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமராவோட ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் வருது. அது மட்டும் இல்லாம இதுல டுவெல் LED ஃபிளாஷோட வழக்கமா நீங்க யூஸ் பண்ற HDR, பானோராமா எல்லா ஃபீச்சரும் இதுல இருக்கு. இன்னொரு முக்கியமான அருமையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல 1080 பிக்சல்ல 960 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ல உங்களால வீடியோவை ரெக்கார்ட் பண்ண முடியும். இதுல ரெக்கார்ட் பண்ண வீடியோ ஸ்லோ மோஷன்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூதா இருக்கும். ரொம்பவே ஸ்மூதா இருக்கும். அடுத்து செல்ஃபி கேமரா பார்க்கலாம். செல்ஃபி கேமரா வழக்கமா இந்த ட்ரெண்டிங்ல இருக்க மோட்டரைஸ்டு பாப்அப் கேமரா வித் 20 மெகா பிக்சலோட வருது. பட் இதுல நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா 30 ஃப்ரேம் பர் செகண்ட்ல நார்மல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் 1080 பிக்சலோட கிளாரிட்டியில. அடுத்து இது ஆடியோ ஜாக் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்கு. ஸோ நீங்க ஒயர்டு ஹெட்செட் வச்சிருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த போனுக்கு. அடுத்ததா இதோட USB போர்ட்டை பத்தி பார்ப்போம். USB 2.0ல C டைப் போர்ட் வருது. தூக்கத்துல நீங்க சார்ஜரை எப்படி சொருவினாலும் உங்களோட சார்ஜிங் போர்ட் டேமேஜ் ஆகாது. அடுத்து இதுல இருக்க சென்சார்ஸ் வழக்கமா இருக்கிற அதே ஆக்சிலரோமீட்டர், கைரோஸ்கோப் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார், காம்பஸ்க்கு யூஸ் பண்ற சென்சார் எல்லாமே இருக்கும். வித் ஃபிங்கர் பிரிண்டோட இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இன் டச் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் என்னன்னா பேட்டரி இப்போ மினிமம் எல்லாருமே எதிர்பார்க்கறது 4000 mAh. இந்த போன்ல அது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. கரெக்டா 4000 mAh கொடுத்திருக்காங்க. பிளஸ் 27 வாட் குவிக் சார்ஜிங் கூட கிடைக்குது. என்னென்ன கலர் எல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 கலர்ல வருது. ஒன்னு கார்பன் பிளாக், இன்னொன்னு ஃபிளேம் ரெட், இன்னொன்னு கிளாசியர் ப்ளூ. இவ்வளவு நேரம் நீங்க பார்த்ததுதான் Redmi K20 Proவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இதுல உங்களை எது ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு இதோட ரேட் எவ்வளவு இருக்கும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்றதும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட அப்கமிங் வீடியோஸை பார்க்க just subscribe our channel. Thanks for watching.